ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நம்ம பிரஜன் உள்ளே வந்திருக்காரு. ஸோ வெளியில் வந்து அப்படி இப்படின்னு சீன் போட்டு போனார். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பம்மிட்டு தான் உட்காந்துங்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட பேசும்போது வந்து சொல்லவே தேவையில்லைங்க. திவ்யா வந்து அடுக்கடுக்காக நிறைய கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க சாண்ட்ரா பற்றி. அது ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்ப்போம். வியானா, சாண்ட்ரா ஒரு டைம் வந்து சாண்ட்ரா அழுதுட்டு போய் சீக்ரெட் ரூமில் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வியானா தான் போயிட்டு பேசிட்டு அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. அப்போ கூட பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு, மைக் போடாமல் ஏன் போனீங்கன்ற மாதிரி. நாங்கள் தெரியாமல் போயிட்டோம், இப்போ தான் போனோம், ஒரு 2 மினிட்ஸ் எதுவுமே பேசல பிக் பாஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டியிருப்பாங்க. பட் இப்போ வந்து உள்ள ரீஎன்ட்ரி ஆனோடனே வியானா வந்து அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க திவ்யா கிட்ட. ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பேசணும், என்ன பேசணும்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் பிரச்சனை நான் க்ளோஸாக இருக்கிறதுக்கு சாண்ட்ராக்கு பிடிக்கல, எங்கே நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, பொசசிவ்னஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் என்கிட்ட அப்போவே சொல்லலன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, அப்போ என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன்னு சொல்லிட்டு வியன்னா வந்து சமாளிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நான் இதை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரஜன்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜனை வந்து கூட்டமாக தனியாக உட்கார வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, எனக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க, நம்ம அப்படியே பழகணும், ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டில் தானே இருந்தோம், அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் என் மேலே இருக்குது, இல்லை பிடிக்கலன்னா டேரெக்டாக எங்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி பழகத்தை நீங்கள் 2 பேரும் எனக்கு பிடிக்கல, ஏன் அப்படி பண்ணுறது, அதுக்காக பின்னாடி போய் இப்படியே சொல்கிறது, அது ஒரு 3வது ஒரு மனுஷன் போயிட்டு, அதுவும் யார் ஹஸ்பண்டை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்க. ஸோ நானுமே அவங்கள அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரஜனான்ற மாதிரி பிரஜன்ட்டை கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள பொறுத்து இப்போ பார்த்துன்னு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுன்னு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அவங்கள பற்றி மைனஸ்லாம் சரி அவங்கள சப்போர்ட்டாக நிறைய இடத்துல இருந்திருக்கேன். அட்லீஸ்ட் அந்த பழகத்துக்காவது அவங்க நேராக என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, அதுவும் அவங்க பண்ணலை. உண்மையாகவே அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் கடைசியாக அவங்க கிளம்பும் போது எனக்கு ஹக் பண்ணலான்னு போனேன், அப்போ கூட என்னை அவாய்ட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் தான் தேடி தேடி போகிறேன் நிறைய இடத்துல அவங்கள, ஆனால் அவங்க வந்து என்னை மதிக்கவே இல்லை. பட் என்ன ரீசன், என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கூப்பிட்ட தூரத்தில் தான் இருந்தேன் நான் திவ்யா, என்னை கூப்பிட்டு பேசிடலாம்ல, அவங்க அதுக்கு ஒன்று சொல்யூஷனே கொடுக்காம போயிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் போது பிரஜன் சொல்கிறாரு, சேச்சா அப்படிலாம் நினைக்கிற பொண்ணு இல்லை சாண்ட்ரா, நல்ல பொண்ணு தான், பட் ஏதோ ஹார்ட்டாக இருக்கா, அதுதான் அவள் சொல்லாமல் போயிட்டா, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மைண்டில் வச்சுக்காத, தப்பாக நினச்சிக்காத, வீடு ரிலாக்ஸாக இரு, சில்லாருன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் இங்கே சொல்லிட்டு போகும்போதுனா வீரவசனம்லாம் பேசிட்டு போனார், உள்ளே போய் பம்மின்னு தான் உட்காந்துங்கிறாரு நம்ம பிரஜன். பார்க்கலாம் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.